குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருகின்றது. ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி என்று சொல்கின்ற ஒரு நாளைக்கு வந்து கிருஷ்ணரோட பிறந்த நாள். கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கார்வா மினி தமிழ். ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். காலேலோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். காலேலோ அவள் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றார். ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றார். ஆராரோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். காலேலோ கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ அந்த மாதிரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி விழா எல்லா இதுலேயும் கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை. உங்களால் முடிந்ததை வீட்டில் வந்து மோர் இருக்குது. எப்படியும் நம்ம தயிர் இல்லாமல் இருக்க மாட்டோம். அதில் வந்து வெறும் முடிந்தது என்ன, அவருக்கு வந்து தயிர், மோர், பால், தயிர், மோர், வெண்ணெய், அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அவல், முறுக்கு, சீடை, அதிரசம், என்ன உங்களால் முடியுதோ செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க மோரை மட்டுமாவது எடுத்து வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். அவரை வந்து நினைத்தாலே போதுமானது. அதனால் கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணா கண்ணான்னு சொன்னால் கூட போதுமானது. நம்மளால் என்ன இருக்குதோ நம்ம செய்கிறதை அனைத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லா தெய்வம், அதாவது நாம் என்ன செய்கிறோம், நல்லது கெட்ட எல்லாமே தெய்வங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. தூணிலும் இருப்பார், துடும்பிலும் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருக்காது. நம்ம என்ன செய்கிறோங்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால் நம்ம வந்து இது கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கிறார். இத்தனை அழிவிற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் தெய்வங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் நல்லது செய்கிறது கெட்டது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைத்தாலே எந்த தவறுமே நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு கிருஷ்ண பகவானே சொல்கிறாரு. அதனால் அனைத்தும் தெய்வங்களுக்கு அறியும். அதை பக்த பிரகலாதனுக்கு ரண்யகசிபுக்கு அவர் வந்து அதை காட்டினார். அதனால் வந்து இன்றைக்கு அதை நீங்கள் உங்களால் முடிந்தது செய்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நாளைக்கு அவர் வந்து இரவில் பிறந்ததுனால இரவு மாலையில் செய்தால் ரொம்ப சிறப்பு. உங்களால் எப்போ முடியுதோ அதை செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 25/8/2024 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். இன்றைக்கி வந்து சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்குரிய நாள். சஷ்டி விரதம் இருக்கிறது.
அதனால் நீங்கள் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் தரிசனம், அப்படி இல்லைன்னா வீட்லேயே ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவ சுப்பிரமணியம் முருகநாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் இருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஷ்டி, பரணி நட்சத்திரம், தியாதிதம், சித்த யோகம், தேய்பிறை, சஷ்டி விரதம், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம், திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்து சிங்கக்கேடைய சப்பரத்தில் பவனி, சுவாமி விவேகானந்தனார், சுவாமி கிருபானந்த வாரியர் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. சஷ்டி விரதம் அன்னைக்கு அவர் ஒரு முருக பக்தன், உங்களுக்கே தெரியும் முருகரோட இதுன்னு சொல்லிட்டு அவரோட பிறந்த நாளாக இன்றைக்கு. சூரிய உதயம் வந்து 6:04, சிம்ம நாளிகை 3:54, திதி வந்து சப்தமி திதி. காலை 11 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. அதற்கு பிறகு சப்தமி திதி வருது. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றுமில்ல, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஒரு நண்பனை பெறுவதற்கு ஒரே வழி, நீயும் நல்ல நண்பனாக இருக்கணுமா. ஒரு நல்ல நண்பனை நாம் பெறணுன்னாக்கா அது நாம் ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் போதும். நாம் என்ன மற்றவங்கிட்ட எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம செய்யணும். அதனால் நாம் நினைப்பது எதுவே அதுவே ஆகின்றோம். நம்ம வந்து மற்றவங்ககிட்ட என்ன நல்ல நண்பன் வேணும்னா நாம் முதல்ல நல்ல நண்பனாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கௌரி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 1:30 to 2:30. இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைக்கி வந்து ராகுகால பூஜை. நம்ம வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை. வெள்ளிக்கிழமை வந்து 10 to 12 காலையில், ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயங்காலம் 4:30 to 6. அது வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு நம்ம சாமி கும்பிடுவோம். அது வந்து ராகுகால பூஜை செய்கிறவங்களும் இங்கே செய்யுங்க, விளக்கேற்றுங்க. நாளைக்கு கிருஷ்ணாஷ்டமிங்கிற அரசினர் விடுமுறை நாளைக்கு. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராசி பலன்: மேஷம் உயர்வு, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் நலம், கடகம் தோல்வி, சிம்மம் இரக்கம், கன்னி அலைச்சல், துலாம் பொறுமை, விருச்சிகம் சோதனை, தனுசு சினம், மகரம் நிம்மதி, கும்பம் பகை, மீனம் வெற்றி. நாளை கிருஷ்ண ஜெயந்தி 26/8/2024, ஆவணி மாதம் 10ஆம் நாள் கிருஷ்ண ஜெயந்தி. அஷ்டமி காலையில் வந்து 9 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அதற்கு பிறகு தான் அஷ்டமி திதி வருது. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நைட்டு 9:40 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு தான் ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நாளைக்கு வந்து அரசினர் விடுமுறை, கோகுல அஷ்டமி. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அதாவது விஷ்ணு பகவான் வந்து 10 அவதாரம் எடுக்கின்றார். அதில் வந்து கிருஷ்ண அவதாரம் வந்து 9வது அவதாரமாக வருகின்றார். அந்த 10 அவதாரத்திலையும் ஃபஸ்ட்டு மச்ச அவதாரம் வந்து வேதங்களை சோமுகாசுரன்ற இவர் வந்து வேதங்களை திருடிக்கிட்டு போய் கடலுக்கடியில் இருக்கிறாரு. அப்போ சுறாமியின் வடிவில் போய் அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்து இங்கே பிரம்மாட்ட கொடுக்குறாரு. 2வது கூர்ம அவதாரம் ஆமை வடிவில் இருக்கிறது. 3வது வராக அவதாரம். நேரம் இல்லைங்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன். வராக அவதாரம். 4 வந்து நரசிம்ம அவதாரம். 5 வந்து வாமன அவதாரம். 6 வந்து பரசுராம அவதாரம். 7 வந்து ராம அவதாரம். 8 வந்து பலராம அவதாரம். 9 வந்து கிருஷ்ண அவதாரம். 10 வந்து கல்கி அவதாரம். ஜமதக்னி முனிவருக்கு வந்து மகனாக பிறக்கிறது வந்து பரசுராம அவதாரம்.
இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இதை இப்போ விரிவாக பார்க்க முடியல, இன்னொரு நாள் விரிவாக பார்க்கலாம். இப்போ நாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணருக்கு என்னென்ன இது பண்ணணுன்றதை பார்க்குறோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் ஆரம்பையனும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதே மாதிரி ஒரு தினமும் பஞ்சாங்கம் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாங்கம் படிக்கிறீங்களோ இல்லையே, வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் பஞ்சாங்கம். அதாவது நீங்கள் மட்டன் சாப்பிட்ற அன்னைக்கு எடுக்காதீங்க, படிக்காதீங்க. நாளை ஞாயிறு, இன்னைக்கு நாளைக்கு கோகுலாஷ்டமி, கரிநாள் பானு சப்தமி, கிருத்திகை விரதம் இன்றைக்கு. நாளைக்கு கோகுல அஷ்டமி, வைகானச ஸ்ரீ ஜெயந்தி. பாஞ்சராத்திரம் வைகானசங்கிறது 2 இருக்குது. அதில் வந்து நாளைக்கு வைகானச ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்தானு அஷ்டமி, வாக்கியப்படி கிருவிரதம், கிருஷ்ணர் விரதம். நம்ம வந்து ஒருத்தர் வாக்கிய பஞ்சாங்கம் பண்ணுவாங்க, ஒருத்தர் திருக்கணித பஞ்சாங்கம் படிப்பாங்க. வாக்கியப்படி தட்சிண ஸ்வர்ண மண்பாதி தசபல விரதம், காலாஷ்டமி, கோகுலாஷ்டமி. அதே மாதிரி பாஞ்சராத்திர முனித்ரய ஸ்ரீ ஜெயந்தி, சனி ஜெயந்தி, ஸ்ரீ கண்ணன் திரு நட்சத்திரம். என்னைக்கு? 11ஆம் தேதி. 11ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு ஒரு இது இருக்குது, விசேஷம். அதனால் நாம் வந்து எல்லாருமே நம்ம வந்து கிருஷ்ணரை நினைத்து அந்த இது பண்ணலாம். இப்போல்லாம் கிருஷ்ணரோட ஞாபகமாகவே தான் இருக்கிறோம். அதனால் நாம் வந்து கிருஷ்ணனுடைய ஸ்ரீ கிருஷ்ணரோட நாளைக்கு மந்திரத்தை சொல்லலாம். கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னால் கூட போதுமானது. ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாத். இதை ஒரு 27 முறையாவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சஷ்டி விரதங்கிறதுனால முருகப்பெருமானுக்குரிய இதையும் நம்ம சொல்லலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரஜோதயாத். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுக்குரிய நாள். அந்த சூரிய பகவானுக்குரிய இதையும் சொல்லலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஒவ்வொரு மந்திரத்தையுமே ஒரு 12 தடவையாவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு 27 தடவை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ஓம் கண்ணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. நிறைய பேசிக்கிட்டே போகலாம், அதற்குண்டான நேரம் இல்லாத காரணத்தினால சுருக்கமாக முடிக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.